ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் 44. உத்தமச்சிந்திதம் குர்யாத் புரோக்த காரி து மத்யமக அதமோ அஸ்ரத்தயா குர்யாத் அகர்த்தோ உச்சரித்தம் பிதுகு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். உத்தமமானவன், சிந்தித்தம் தந்தையின் எண்ணத்தை அறிந்து, குர்யாத் அதற்கேற்ப செயல்படுபவன், புரோக்தகாரி தந்தையின் உத்தரவை கேட்டு செயல்படுபவன், து உண்மையில், மத்தியமன் அதமன், அஸ்ரத்தையா ஸ்ரத்தையின்றி, குர்யாத் செயல்படுபவன், அகர்த்தா செய்ய மறுப்பவன், உச்சரிதம் மலத்துக்கொப்பானவன், பிது தந்தையின். டிரான்ஸ்லேஷன். தந்தையின் எண்ணத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்படுபவன் உத்தமன். தந்தையின் உத்தரவை கேட்டு செயல்படுபவன் மத்தியமன். தந்தையின் உத்தரவை கேட்டு சிரத்தையில்லாமல் செயல்படுபவன் அதமன். ஆனால் தந்தையின் உத்தரவை நிறைவேற்ற மறுப்பவன் தந்தையின் மலத்துக்கு ஒப்பானவன். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். யயாதியின் கடைசி மகனான பூரு இளையவனாக இருந்த போதிலும் மிகவும் தகுதியுடையவன் ஆவான். எனவே உடனே தன் தந்தையின் திட்டத்தை அவன் நிறைவேற்றினான். என் தந்தை என்னை கேட்கும் முன்பாகவே அவரது எண்ணத்தை நான் நிறைவேற்றியிருக்க வேண்டும். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. எனவே நான் உத்தமமான மகனல்ல, நான் மத்தியமமான மகனாவேன். ஆனால் தந்தையின் மலத்துக்கு ஒப்பிடப்படும் கடைநிலை மகனாக இருக்க நான் விரும்பவில்லை என்று பூரு எண்ணினான். ஒரு இந்திய கவி புத்திர மூத்ர என்னும் சொற்களை பற்றி பேசியுள்ளார். புத்திர என்றால் மகன் என்றும், மூத்ர என்றால் சிறுநீர் என்றும் பொருள்படும். மகன், மூத்திரம், சிறுநீர் இரண்டுமே ஒரே இடத்திலிருந்துதான் வருகிறது. ஒரு மகன் பகவானுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பக்தனாக இருந்தால் அவன் சத் புத்திரன் என்று அழைக்கப்படுகிறான். இல்லையென்றால் அவன் கற்றவனாகவும் பக்தனாகவும் இல்லாத ஒரு மகன் ஒரு சிறுநீரை விட எந்த விதத்திலும் சிறந்தவன் அல்ல. பதம் 45. இதி பிரமுதிதக பூருகு பிரத்யக்ருஹ்ணாஜ் ஜராம் பிதுகு சோ அபி தத்வயசா காமான் யதாவத் ஜுஜுஷே நிருப. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இத்தி இவ்வாறு, பிரமுதித மகிழ்ச்சியுடன், பூரு பிரத்யக்ருஹ்ணாத் ஏற்றுக்கொண்டான், ஜராம் முதுமையை, பிது தன் தந்தையின், அந்த தந்தை அதாவது யயாதி மன்னர், அபி கூட, தத்வயசா அவருடைய மகனின் இளமையால், காமான் இச்சைகளையெல்லாம், யதாவத் தேவைக்கேற்ப, ஜுஜுஷே அனுபவிக்கலானார், நிருப பரீட்சித் மகாராஜனே. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக பரீட்சித் மகாராஜனே, பூரு என்ற மகன் தன் தந்தையான யயாதியின் முதுமையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். யயாதி மன்னரும் தன் மகனின் இளமையை பெற்றுக்கொண்டு தேவைக்கேற்ப இந்த ஜட உலகத்தை அனுபவித்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 18 மன்னர் யயாதி தன் இளமையை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 44, 45 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.